என்ன அக்ஷன் ஃப்ரீ பண்ணி ஃப்ரீ பண்ணி அண்ணா உள்ள வராதீங்கண்ணா. அண்ணா இங்க பாருங்கண்ணா. அண்ணா இங்க பாருங்க. இருந்தா இங்க ஃபோன் பண்ணா எல்லாத்தையும் பின்னாடி கட்சியார் கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. கேட்டீங்களா? அப்புறம் இங்கிலீஷில் சொன்னார், தமிழ் தானே சொன்னார். இவ்வளோ நேரம் கேட்டீங்களே நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கு தான் டிவி சொல்லணும். அவன் ஆக்டிவ் வாய்ஸ் சொல்லி தான் நான் பேசிவ் வாய்ஸ் சொல்லணும். அவ்வளோதான். பட் ஓரணியில் தமிழ்நாடு என்ற ஒரு புதிய சித்தாந்தத்தை தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு பல்வேறு கோணங்களை உள்ளடக்கி இருக்கிறது. முதலில் பிரிந்திருக்கின்ற அல்லது ஒத்த கருத்துடைய அல்லது நம்பால் விருப்பம் கொண்ட யார் யார் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் சந்தித்து நம்முடைய கொள்கை விளக்கங்களை தெரிவித்து இந்த அணியிலே சேர்க்க வேண்டும் உறுப்பினராக என்பது இந்த தத்துவத்தினுடைய, இந்த தலைப்பினுடைய தத்துவத்திலே முதல் பாகம். அதோடு மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு நாள் செய்துவிட்டு முடிந்தது. நான் 4 பேர் கேட்டேன், 3 பேர் வரல, நாங்கள் வரலன்ட்டு சொன்னார் சொல்லிவிட்டு எழுதிவிட முடியாது. இந்த தத்துவத்தை 1 மாத காலத்துக்கு மேலாக எல்லா இடங்களுக்கும் ஒன்றிய கழக செயலாளர்கள், நகர கழக செயலாளர்கள், இயக்கத்தில் இருக்கிற பல்வேறு பொறுப்பில் இருப்பவர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், ஏன் பொதுச் செயலாளராகிய நானும் கூட பல இடங்களிலே கலந்து கொண்டு தலைவருடைய ஆணை ஏற்று பணி செய்வோம். முதலில் அவர்கள் மற்றவர்களை நம் கட்சியிலே இருக்கிற பொழுது அவர்களுக்கு வெறும் திமுகவினுடைய கோட்பாடுகளை சொன்னால் மட்டும் எடுபடாது. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் வெறும் அரசியல் கட்சி அல்ல, அது ஒரு சமுதாய போராளி கட்சி. தமிழ்நாட்டினுடைய இனம், மானம், மொழி, மரியாதை இவைகளை எல்லாம் கட்டி காக்கின்ற ஒரு கட்சி. தமிழ்நாடு யாருக்கு 2ஆம்